Hello passengers, welcome to Tony Express. இன்றைக்கி நம்ம டே 45 ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே 45 நாள் ஆயிடுச்சு. ஆனால் பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்றைக்கி வந்து இந்த ராஜா ராணி டாஸ்க் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கேர்ள்ஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு முத்துவான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்பையாக வைக்க. ஆனால் சிவாவை சூஸ் பண்ணாங்க. அது ஆக்சுவலி கரெக்டு தான். ஏன்னா முத்து வந்து அவரை இப்போ ஜாக்லினை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேர்ள்ஸுக்கு தெரிஞ்ச மாதிரி முத்துவை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாய்ஸோட நோக்கம் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்கள மாற்றிட்டாங்க, நல்ல விஷயம். அப்புறம் பவித்ராவோட கெட்டப், அவங்க போஸ்டர், அதுக்கெலாம் ஒரு செம்மையாக பண்ணாங்க. அவங்க நாள் ஃபுல்லாக அவங்க குனிஞ்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த வயசான அந்த ராஜமாதா கெட்டப் அது எப்படி அதே மாதிரி தான். அப்புறம் வந்து இந்த வீக் வந்து போன வீக் மாதிரி சலசலன்னு இல்லாமல் ஒருத்தருக்கும் ஸ்பேஸ் கிடச்சிது. பாய்ஸ் டீம் பேசின பிறகு கேர்ள்ஸ் டீமும், கேர்ள்ஸ் டீம் பேசின பிறகு பாய்ஸ் டீமும் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து சாச்சனாவோட இன்ட்ரோ கொடுக்கும்போது கலாச்சி தள்ளிட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து அவங்க நார்மல் தான் பேசிட்டாங்க, அது காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் மஞ்சரியும் வந்து அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணாங்க. அவங்களோட பேச்சு செம்மையாக இருந்துச்சு. அவங்க அந்த கம்பீரம் அது அப்படியே தெரிஞ்சுது நல்லா. அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் சைடில் தீபக் வாய்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக இன்றைக்கி நாள் ஃபுல்லாக தீபக்கோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு. அங்கே ராஜா இருந்தாரானே தெரியல. அப்புறம் கேர்ள்ஸ் சைடில் சாச்சனா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருந்தாங்க, கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வர்ஷினி, ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் ஒரு ஆக்ட் சின்னதாக பண்ணாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அவங்களையும் பாராட்டணும். ஏன்னா நல்லா அந்த பர்ஃபார்ம் வந்து அது மெயினாக இல்லைனாலும் அவங்களால ஏற்றுதை பண்ணாங்க. அதே மாதிரி வந்து தர்ஷிகாவும் நல்லா பண்ணாங்க. அந்த சைடில் வந்து அருண் அண்ட் ஆனந்தியும் சூப்பராக பண்ணாங்க. ஒரு ஸ்டோரியோட குக்கப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி. முத்துவை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது செம்ம சிரிப்பு வந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக பண்ணார். குழந்தை மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஒன்று பண்ணார். சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினு அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவர் பண்ணது. அப்புறம் சாச்சனா வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. 100 தோப்புக்கரணம் போடுறது. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அவங்களுக்கு, இல்லை நீங்கள் வேணுன்ட்டே அதை பண்ணிங்களான்னு தெரியல. யாராவது 100 தோப்புக்கரணம் நான் ஸ்கூலில் நான் பண்ணியிருக்கேங்க, அது ரொம்ப தொடலாம் அடுத்த நாள் பயங்கரமாக வலிக்கும், நான் லீவ் போட்டுருவேன். அந்த மாதிரி ஒன்று வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்தாங்க. அவரும் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கலாம், பட் அவரும் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் சரியாக பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பியும் பண்ண வச்சாங்க. இப்போ ஒரு 10 இல்லை 20 மேக்ஸிமம், அதுவே தேவையில்லாத ஒரு விஷயந்தான். அப்புறம் வேலை வாய்ப்பு டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க. இந்த கிளே வந்து போய் பிக் பண்ணிவிட்டு அதை மோல்ட் பண்ணுறது. கேர்ள்ஸ் டீம் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா கேர்ள்ஸ் டீமுக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை, 1-2 தான் நல்லா இருந்துச்சு. பாய்ஸ் டீம் அருண் வந்து ஒரு கலைஞர்ன்றத மாதிரி காட்டினார், ஸ்கல்ப்சர் மாதிரி பண்ணார், நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலி பாய்ஸ் டீம் வந்து நிறைய சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் வந்து வர்ஷினி வந்து டால்ஸ் அவங்களுக்கு வந்து அது பண்ண தெரியாதான், கிளேயை வச்சு பண்ண தெரியாதான். ஒரு குழந்தை கூட ஏதோ ஒன்று ஒரு சொப்பு சாமான் ஏதாவது பண்ணோம், அம்மி என்னென்னமோ இருக்குது, அவங்க வந்து அதை பண்ண தெரியாதுன்ற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பண்ணதையே வந்து தூக்கி போட உடச்சிட்டாங்க. ஆக்சுவலி அதை நசுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வித் அன்ஷிதா. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸோட செங்கோலை வந்து பாய்ஸ் திருடிட்டாங்க. இதை வந்து ரயன் சொன்னார் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னென்னா திருடிச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நாள் ஃபுல்லாக வந்து அவங்க அதை தேடுற பணியிலேயே நிறைய போயிட்டு பாத்ரூமில் போய் மாட்டிக்கிட்டாங்க. யாருன்னா மஞ்சரியும் மாட்டிக்கிட்டாங்க, தர்ஷிகா மாட்டினாங்க, சௌந்தர்யா மாட்டினாங்க. ஸோ இப்போ ரயன் வந்து இந்த கேரக்டராக இருக்கும்போது சண்டை போட்டார். ஆக்சுவலி மஞ்சரிக்கிட்ட நல்லாவே சூப்பராக சண்டை போடுறாரு, நல்லா பண்ணார். ஆனால் அது ரயனுன்ற அந்த கேரக்டர் அவுட் ஆஃப் திஸ் ராயல் டாஸ்க் அவர் தனியாக இது மாதிரி சத்தம் போட்டார்னா நல்லாயிருக்கும். அவர் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ்க்கு. அப்புறம் அந்த தர்ஷிகா வந்து ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க பண்ணது. பனிஷ்மெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து, ஆனால் நான் வந்து என்னோடய நாட்டுக்கு எதிராக பேச மாட்டேன் அப்படின்னாங்க. சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் 2 கொடுத்தாங்க. இதுலேயும் பாய்ஸ் தான் ஜெயித்தாங்க. சிவாக்கு வந்து என்எஃப்பி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக கேர்ள் தான் வெளில போகிறாங்க. ஓகே, ஸோ நாமினேஷன் வின் பண்ணால், அந்த பாஸை வின் பண்ணால் அந்த படியில் ஒன்றுன்றதை முன்னாடியே யார்கிட்டையும் சொல்லலை. இது புதுசாக இவங்க டாஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக இது கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பிக் பாஸே லேசி ஆகிட்டாரோன்னு எனக்கு தோணுது. இல்லை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்த்தலையா, இன்னும் 3 நாள் இருக்குங்க, அதுக்குள்ளே பண்ணியிருக்கலாம். அப்புறம் விஷால் பாத்ரூமில் போய் மாட்டிக்கிட்டார். ஆனால் அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாம், ஏன்னா ஸ்பெஷல் சைல்டு அவர் வந்து, நாட் ஸ்பெஷல் சைல்டு, செல்லப்பிள்ளை. அதனால் பாய்ஸ் டீம் வந்து ஃபுல்லாக கலாச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜெஃப்ரிலாம் ரொம்ப நக்கலாகவே பவித்ராவை கலாச்சிக்கிட்டு இருந்தார், சாச்சனாவை கலாச்சிக்கிட்டு இருந்தார். கேர்ள்ஸ் டீமில் அந்த ராஜாவை வந்து அவ்வளோவா பெருசாக கலாய்க்கல. கடைசியாக இவங்க கலாச்சதுக்கு தான் திருப்பி வந்து இவங்க வந்து ராஜா சைலண்ட்டாக இருக்காருன்னு
கலாச்சாங்க. தீபக் ஓவர் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஓவர் ரியாக்ஷன் மூஞ்சில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆணவம் மாதிரி இருக்கு அவர் பண்ணது. அப்புறம் ஜெஃப்ரி வந்து டென்ஷனாகவே சுற்றினாரு. ஒன்று கலாய்க்கிறாரு, இல்லை டென்ஷனாக எது கேட்டாலும் கத்துறாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இது போரிங்காக போச்சு. பாதியில் எபிசோடில் பாதி பார்க்கும்போது எனக்கு ஏன்டா இதை பார்க்குறோன்ற மாதிரி ஆயிடுச்சு, எப்போ எபிசோட் முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. போன சீசன்லாம் ஐ மீன் சீசன் 6ல் ஃபைட்டு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பண்ணாங்க. அந்த சாப்பாடில் உப்பு போடுறது, அந்த மாதிரி ரச்சிதா சிறுநீர் மேட்ரு இவ்வளோ நல்லா நிறைய இருந்துச்சு. ஆனால் இவங்க எதுவுமே பண்ணல. சிவகுமார் வந்து பச்சையாக போயிட்டு மாட்டிக்கிட்டார் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு. அது தெரியும், அது ஏன் அதை பண்ணான்னு தெரில. அவர் வந்து பவித்ரா கிட்ட பேசுகிறத பாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியில் அது சொல்லும் போது அவர் இல்லை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் உண்மை என்னன்னு தெரியல. இப்போ இந்த கிளே டால்ஸை வந்து விற்கிற டாஸ்கில் வந்து பாய்ஸ் தான் வின் பண்ணாங்க. என்ன மேட்டர்னா, தீபக் வந்து நல்லா பேசி ஸ்கோரை வந்து கம்மி பண்ணிட்டார் கேர்ள்ஸுக்கு. மஞ்சரியும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே பாய்ஸ் வந்து அவங்கள சூழ்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இறைச்சலாக இருந்துச்சு. அந்த சீன் மட்டும் முத்துக்குமரன் தேவையில்லாமல் நடுவில் பேசி இப்போது இதையும் பாய்ஸ் தான் ஜெயிச்சாங்க. செகண்ட் படியும் அவங்க தான் வின் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், கேர்ள்ஸ் தான் எவிக்ஷன், பாய்ஸ் வந்து சேவ்டு, நாமினேஷன், ஃப்ரீ பாஸ். ஏன்னா டாஸ்க் ஒழுங்காக விளையாட வேண்டியதானே நீங்கள் கேட்கலாம். இப்போது அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் கொடுக்கல. உங்களுக்கு புரியுதா? கிளே வின் பண்ணால் அவங்க வந்து படி வின் பண்ணுறாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பண்ணால் இன்னொரு படி வின் பண்ணுறாங்க. இதில் டாஸ்க்காக ஒன்று ரொம்ப வயலண்ட்டாக கொடுத்துட்ருந்தீங்க. இப்போ சத்யா இந்த பக்கம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு வயலண்ட்டாக ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்க உங்களுக்கு தோணலை, அப்படி தானே? அப்புறம் வந்து இதுக்கு நீங்கள் வந்து இது எப்படின்னா, எதுக்கு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு வச்சுங்க, இது பிக் பாஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு வச்சுக்கலாமேன்னு தோணுது ஆக்சுவலி. அப்புறம் டாஸ்க் வந்து முடிஞ்ச உடனே இன்றைக்கி வந்து ஹால்ட் விட்ட உடனே ஒரே இறைச்சல் சத்தம், ஒரே ஹை பிச்சில் காது கோயின்னு சத்தம். என்னென்னா சாச்சனா, ஐயோ அவங்க பேர் கீச்சனான்னு வச்சுருக்கலாம். ஏன்னா கீச்சுன்னு தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க கலாய்க்கிறாங்கன்னு. எல்லாரையும் கலாய்க்கிறீங்க, நக்கல் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதை வந்து எபிசோடில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் தான் காட்டாங்க. அதை நான் லைவில் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ பயங்கரமாக சத்தம் போட்டிருந்தாங்க. சிவகுமார் வந்து பாய்ஸோட வால் எடுத்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட கொடுத்தாரு. திருடு போனது என்னமோ செங்கோல், ஆனால் எடுத்து கொடுத்தது வால், பாய்ஸோட வால். ஓகேவா? அப்புறம் சாச்சராவும் பவியும் வேறு திருடிட்டு இருந்தாங்க நைட்டில். அது கொஞ்சம் ஃபன்னாக போச்சு அந்த டைம். ராணவ் வந்து அதை பார்த்துட்டு அவரும் வந்து வாலில் திருட வந்தார். அவர் திருடினது 2 பொருள், கேர்ள்ஸ் திருடினது 4-5 பொருள். அதை செங்கோலோடு சேர்த்து திருப்பி கொடுத்துட்டாரு கேர்ள்ஸ் கிட்ட. இவங்க வந்து இந்த 2 பொருளை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு 4-5 பொருளை திருப்பி வாங்கிட்டாங்க. இது வந்து செம்ம காமெடியாக போச்சு. ரயன் வந்து ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி அதை கலாச்சிட்டு இருந்தாங்க. அந்த கடைசி போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே போரிங் தான் இன்றைக்கி. அப்புறம் தீபக் வந்து சௌந்தர்யாவை நீங்கள் குச்சின்னு சொல்லிட்டீங்கன்னு திருப்பி அதை சொல்லி காட்டியிருந்தது வேணான்னு தோணுச்சு. அவங்க சொல்லிட்டாங்களே, செங்கோலும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை திருப்பி அதையே பேசிக்கிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கார் தீபக். அவரை கொஞ்சம் அடக்கி வைக்க யாராவது வருவாங்களான்னு பார்ப்போம். எனிவே இந்த வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த டே 45 4 எபிசோடில் 4 ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டோனி எக்ஸ்பிரஸ்.